அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த வேதம் எந்த மொழியிலே இறக்கப்பட்டது என்ற அடிப்படையான அறிவு நமக்கு தேவை. ஏதாவது ஒரு மொழியில் இறக்கப்பட்டு பிறகு இது அரபு மொழிக்கு மாற்றப்பட்டதா, அல்லது அரபு மொழி தான் என்ற அசல் மொழியா? இந்த அரபு மொழியில் அல்லாஹ் இறக்குகிற போது அந்த மொழி அந்த சமுதாய மக்கள் மத்தியில் இருந்ததா? அவங்க அது பேசக்கூடிய மொழியாக இருந்ததா? அது நடைமுறையில் இருந்த மொழியா? நடைமுறை சமுதாயம் அந்த மொழியை தான் பேசியதா என்ற செய்தியை நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இறை தூதரை அனுப்புகிற போது, எந்த ஒரு இறை தூதரை இந்த உலகத்துக்கு அனுப்புகிற போது, அந்த சமுதாயத்துக்கு அவங்க போய் இறை தூதரை சொல்லுகிற போது அந்த மக்கள் எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழிக்குரிய ஒரு நபியை தான் அல்லாஹ்தால் அனுப்பி வைப்பான். இதை குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஒரு உதாரணமாக இன்றைக்கு நாம் வாழ்கிற சூழல் எடுத்துக்கொள்வோம். இந்த சூழலில் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு இறை தூதர் அனுப்புவதாக முடிவு செய்தால் தமிழ் மொழியில் தான் அனுப்புவான். ஆங்கில மொழியில் பேசக்கூடிய ஒரு மக்கள் வாழ்கிற ஒரு சமூகமாக இருந்தால் அந்த மக்களுக்கு அவங்களோட மொழியில் பேசக்கூடிய ஒரு இறை தூதரை தான் அனுப்புவான். ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழ் மொழி இறை தூதர் அனுப்பி சரி வராதே. தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஜப்பான் மொழியில் பேசக்கூடிய ஒரு இறை தூதர் அனுப்பி சரி வராதே. இப்போ இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதுபோல் அரபு மொழி என்ற அந்த மக்காலே வாழ்ந்த சமுதாயம் பேசிய அந்த மொழியிலே பிறந்து வளர்ந்த ஒருவரை அல்லாஹ் தெரிவு செய்து அந்த மொழியிலே தான் இந்த குர்ஆனை இறக்கினான். அப்போ அரபு மொழி என்பது அன்றைக்கு உயிரோடு வாழ்ந்த ஒரு மொழி, இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி. உலகத்திலே 2வது பெரும்பான்மை சமுதாயமாக வாழ்கிற ஒரு சமூகம் அவங்க. முஸ்லீம் சமூகத்தில் அரபு மொழி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அப்போ அல்லாஹு தாலாவும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபு மொழி பேசக்கூடிய ஒருவராகத்தான் தெரிவு செய்து இந்த வேதத்தையும் அவன் அரபு மொழியிலே தான் இறக்கினான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேதத்துடைய அசல் அடிப்படை இதுதான். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? வஹாதா லிசானுன் அரபிய்யுன் முபீன். இந்த வேதம் மிக தெளிவான அரபு மொழியை கொண்ட ஒரு வேதம் என்று அல்லாஹு தாலா 16வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாகிலூன். நபியே, இந்த குர்ஆனை நாங்கள் அரபு மொழியில் இறக்கி வைத்திருக்கிறோம், அரபியர்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம், அரபு மொழியில் இறக்கி வைத்து. எதுக்கு தெரியுமா? அவங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இறக்கி வைத்திருக்கிறோம், அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று 12வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் குர்ஆனில் இது பல வசனங்கள் இருக்குது, 4-5 வசனங்கள் இது பற்றி பேசுகிறது. அந்த மக்கள் புரிந்து கொள்ளணுமே. நமக்கு வந்த வேதம் என்ன? நம்ம புரிந்து கொள்கிற மொழியில வந்தது. நமக்கு விளங்குமா? பேசினா விளங்குமா? வாசித்தா விளங்குமா? ஓதி காட்டினா விளங்குமா? அந்த மக்கள் விளங்க வேண்டுமே. அப்போ அல்லாஹ் சொல்ற அவங்க விளங்கிக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் அரபு மொழியில் இறக்கினோம் என்கிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் லரபுனா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல் லஅல்லஹும் யததக்கரூன். மனிதர்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு கூறியிருக்கிறோம். குர்ஆனன் அரபியன் கைர ஸீ இவஜின் லஅல்லஹும் யத்தகூன். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதற்காக கோணலற்ற அரபு மொழியிலான இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போ மிக தெளிவாக அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியுமெண்டா, அந்த அரபு மக்கள் மத்தியிலே படித்தவர்கள் என்ற ஒரு சாரார் இருந்தார்களே, கவிஞர்கள் இருந்தார்கள், புலமை பெற்றவர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு இதை கொண்டு போய் ஓதி காட்டாலும் இது இப்படித்தான் சொல்லுது என்று அவங்களுக்கும் புரியும். அதே நேரம் அந்த சமுதாயத்தில் ஆடு மேய்க்கிறவர்கள் இருந்தார்களே, ஒட்டகம் மேய்க்கிறவர்கள் இருந்தார்களே, பாலைவன மக்கள் வாழ்ந்தார்களே, நாங்கள் சொல்லுவோமே ஆராபுகள் என்று, அதாவது காட்டரபிகள் என்ற பாஷையில் சொல்கிறோமே, கிராமத்தை அந்த நகரத்தை விட்டு அப்பால் வாழ்கிற மக்கள் ஆராபுகள் என்பவர்கள், அவர்களுக்கு இது ஓதி காட்டினாலும் விளங்கும். இப்போ பட்டணத்தில் வாழ்ந்தவங்க படித்தவர்களாக இருப்பார்கள், பட்டணத்துக்கு வெளியில் வாழ்ந்தவர்கள் படிப்பு குறைவாக இருந்தார்கள் என்ற காலத்தில். ஆனால் அந்த மக்களுக்கும் போய் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாலும் விளங்கும். ஒட்டகம் ஓட்டி கொண்டு போகிறவருக்கு ஓதி காட்டினாலும் விளங்கும். அப்போ தெளிவான அரபு மொழியில், அவங்க புரிந்து கொள்கிற மொழியில், அவங்க விளங்கிக் கொள்கின்ற நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இந்த குர்ஆனை அவன் இறக்கி வைத்தான் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே. அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு லேசாகத்தான் நாங்கள் இறக்கியிருக்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் அதில் இப்போ குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குகிற போது அதை அவங்க மாற்றினாங்களா?
சிலதில் ஏதாவது இடைச்செருகல் செய்தார்கள், இல்லை அல்லா இடத்துல எனக்கு இப்படி தான் வந்துச்சு, இதில் இதை நான் நீக்கிட்டு நான் இதை இப்படி சொல்கிறேன், அப்படி ஏதாவது சொன்னாங்களா, அல்லாவுடைய இந்த வசனங்கள் ஏதாவது ஒன்று அவங்க நீக்கினாங்களா, மாற்றினாங்களா, அதுக்கு மாத்திரமாக அவங்களுடைய வார்த்தையை அதுக்குள்ளே கொண்டு வந்தாங்களா. இப்போ அல்லாவுடைய பேச்சு தான் எனக்கு குர்ஆன் என்பது. இப்போ அல்லாவுடைய பேச்சுக்குள்ளே ரசூலாவுடைய பேச்சை கொண்டு வந்து அந்த குர்ஆனுடைய வேதத்துக்குள்ளே திணித்தார்களா அல்லது எழுதினாங்களா, அப்படி ஏதாவது நடந்ததானால் அதுவும் நடக்கல. அப்போ இது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே அவர்களிடத்தில் இந்த குர்ஆன் ஓதி காண்பிக்கப்படுகிற போது காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, மர்மை மீது நம்பிக்கை இல்லாத மக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய மர்மை சந்திப்பு மீது ஆதரவு வைக்காத மக்கள் சொல்கிறார்கள், ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, நபியை நீங்கள் இந்த குர்ஆனை வைங்க ஓரமாக்கிட்டு வேறொரு குர்ஆனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ் பத்தில் ஹூ, அல்லது இந்த குர்ஆனை நீங்கள் ஏதாவது சில மாற்றங்களை உண்டு பண்ணுங்க அப்படி என்றும் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ அல்லாஹ்விடமிருந்து வந்த குர்ஆன் சொல்கிறீங்களே, அதை ஓரமாக்கிட்டு வேறொரு குர்ஆனை கொண்டு வாங்க. வேறொரு குர்ஆன் எப்படி கொண்டு வரணும், நபி தான் அவரை இயற்றி தானே கொண்டு வரணும், அவருடைய பேச்சில் தானே கொண்டு வரணும். அப்போ கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆன் அல்லாஹ் தந்தன்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ் இறக்கி வைக்கிறான்னு சொல்கிறீங்களே, அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்களே, சில சேஞ்சஸ் உருவாக்குங்களே அப்படி என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபி நீங்கள் சொல்லுங்கள், குல்மா எக்கும் அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்சி, நானாக இந்த குர்ஆன் எதையும் கையடிக்க முடியாது, எனக்கு எதையும் மாற்றவும் மேலாது, கூட்டவும் மேலாது, குறைக்கவும் மேலாது, வேறென்ன கொண்டு வர முடியாது, அந்த அதிகாரம் எனக்கு அல்லாஹ் தரவில்லை, நான் அதை செய்ய முடியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, என் அத்தபி இல்லாமா யூஹா இலைய, அல்லாஹ் எனக்கு எதை வஹியாக இறக்கி வைக்கிறானோ அதைத்தான் நான் சொல்ல முடியும், அதை தான் நான் பின்பற்ற முடியும், அதை தான் உங்களுக்கு தர முடியுமே தவிர இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் எனக்கு செய்வதற்கான எந்த ஒரு அச்சரகத்தையோ ஒரு எழுத்தையோ ஒரு வார்த்தையோ ஒரு அத்தியாயத்தையோ எதையுமே எனக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் அல்லாஹ் தரவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்ற செய்தியை குர்ஆன் 10வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே குர்ஆன் எங்களிடத்தில் குர்ஆனில் முஹம்மது நபியுடைய எந்த ஒரு வார்த்தையும் அதுக்குள் இல்லை, முழுமையாக இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.